ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாவக்காய் வந்து வளர்ந்துருச்சு. இன்றைக்கி எங்கள் அம்மா அறுவடை பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் 2 இருக்குது. வாமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னொரு கத்திரிக்காய் இருமா. வெயில் எங்கே இருக்குன்னே தெரியல வீடியோவில். வேறு என்ன இருக்குது? இதில் பிஞ்சு தான் இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு இல்லைங்க, ஒன்று பெருசாக இருக்குது. அங்கே இருக்குது, அதான் பார்த்தேன். இது பிஞ்சுமா? அது அங்கே இருக்குது, அது ப்ளூ. இல்லாட்டி அங்கே ஒரு கத்திரிக்காய் பெருக்காய் பார்த்தேன். இங்கெல்லாம் அறுவடை பண்ணி பார்த்தேன். அங்கே பார்த்தது அது இல்லை, இதே காய் தாங்க தான் பார்த்தேன். இங்கெல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். பிஞ்சு தான் இருக்குது. குட்டி கத்திரிக்காய் தான் இருக்குது. பெரிய பார்த்து குட்டி கத்திரிக்காய் தான் இருக்கு பாரு. இதா குட்டி தான் எல்லாமே. இந்த பிஞ்சு கத்திரிக்காய் காய் நிறையா வைக்கல. ஏன் இருக்குது பாரு, காப்பு இருக்குது எல்லாம். இது குட்டி வெள்ளை கத்திரிக்காய். அதோட குட்டி வெள்ளை கத்திரிக்காய் எங்கே அது கண்ணுக்கே தெரியல. அதான் இது எங்கே வீடியோவிலே கவர் ஆக மாட்டேது. இது அது இன்னும் வளரும், இன்னும் பெருசாகணும். சரி, அவ்வளோதானே. அவ்வளோதான். வீணாக ஒரு பிஞ்சு கொட்டிடுச்சு. பச்சை மிளகா வேறு இன்னும் இல்லை. அறுவடைக்கு வேறு எதுவும் இல்லைன்னு இந்த பிஞ்சு தான் இருக்குது. பெரண்டை சூப்பராக இருக்குது. பிஞ்சு பிச்சுட்டியம்மா? அது இன்னும் பழுக்கவே இல்லையே. அவ்வளோதான், கலர் வந்துடுச்சு. கலர் எப்படி மாறிடுச்சு? வெயில்னால கலர் மாறுது. காராமணி பிஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி இந்த கருவேப்பிலை பாருங்கள், நல்லா வெயில் சீசனில் அழகாக துளிர்விட்டு வந்துட்டுருக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். சாமந்தி எல்லாம் அன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேன். வெயிலுக்கெல்லாம் வெளுத்து போன மாதிரி பூவெல்லாம் கொட்டி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே அறுவடை பண்ணியாச்சு. செடியில் விட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும்.